வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்த நாள். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா அத செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா, உண்மையிலேயே நம்ம நாட்டுல இருக்கிற மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமான விஷயத்த இந்த வீடியோல நம்ம பேசப் போறோம். சொல்லப்போனா மொத்த இந்தியாவுமே இந்த விஷயத்த மிக மிக தீவிரமா இத வாட்ச் பண்ணிட்டு வருது. என்ன அப்படின்னு சொன்னா, கல்கத்தால ஒரு அரசு மருத்துவமனையில ஒரு டாக்டர், டியூட்டில இருந்த டாக்டர் ஏறக்குறைய 36 மணி நேரம் டியூட்டி செஞ்சுட்டு 2 நாள் முழுக்க டியூட்டி செஞ்சுட்டு, இன்னைக்கு தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போன ஒரு அரசு மருத்துவமனையில வேலை செய்யற ஒரு மருத்துவர், காலையில எழுந்து பார்த்தா அரை நிர்வாணமா பிணமா கிடக்குறாங்க. ஒரு பெண் மருத்துவரா இருக்கட்டும், இல்ல காவல்துறையா இருக்கட்டும், இல்ல சாதாரணமான பாமர மக்களா இருக்கட்டும், ஒரு டீச்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு பெண் இறந்து கிடக்குறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்றத ஈஸியா எல்லாருமே யூகிச்சிடலாம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பெண் மருத்துவருக்கும் நடந்திருக்கு. இது காலையில 3 மணிக்கு போயிட்டு அந்த செமினார் ஹால்ல இவங்க படுத்து தூங்கியிருக்காங்க. செமினார் ஹால்ல படுத்து தூங்குனதுனால 3 மணிக்கு மேல தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. காலையில பார்த்தா இவங்க வந்துட்டு அந்த கிளீன் பண்றவங்க வந்து பார்த்தா ஒரு சடலம் இங்க கிடக்குது. இவங்க வந்துட்டு இந்த 2 நாளா கன்டினியூவா டியூட்டி செஞ்ச டாக்டர்ன்றதும் தெரிய வருது. அவங்க ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற ஒரு ட்ரெய்னிங் ஸ்டூடண்ட்னு சொல்றாங்க. இதுக்கு அப்புறம் நடந்தது தான் மிக மிக ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே காலேஜ்ல, அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த முதல்வருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலோட முதல்வருக்கு, டீனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் கேட்கிறானா, "நீ இந்த நேரத்துல செமினார் ஹாலுக்கு இந்த பொண்ணு ஏன் போகணும்?" அப்படின்னு கேட்கிறானாம். இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? உண்மையிலேயே ஒரு ஒரு கல்லூரி முதல்வர் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு டீன் அப்படின்னு சொன்னா, அவன் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசணும், எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த கேஸ் அப்படியே போலீஸ்க்கு போகுது. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. நீண்ட நேர இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ளூடூத் கிடைக்குது. இந்த ப்ளூடூத் கிடைச்சதுமே, இந்த ப்ளூடூத் யாரோடது அப்படின்னு பார்த்தா, இவ்ளோ நேரம் காலையில இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் கூடவே இருந்து ஒரு வாலண்டியரா இருந்து எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்து இவங்களுக்கு அந்த சடலத்தை கொண்டு போய் போஸ்ட்மார்டம் பண்ற வரைக்கும் உதவியா இருந்த ஒரு ஒரு ராஸ்கல் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கான். இவன் சாதாரணமான ஒரு யாரோ ஒருத்தன் போக்குவரத்து ஒரு யாரோ ஒரு பொறுக்கி புறம்போக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இவன் காவல்துறையில வாலண்டியரா இருந்திருக்கான். காவல்துறையில வாலண்டியரா இருந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லையும் பல விஷயங்களுக்கு புரோக்கரா வேலை செஞ்சுட்டு இருந்தான். புரோக்கராவோ ஒரு எல்லா விஷயத்துக்கும் இவன் அந்த இடத்துல ஓடாடி எல்லாத்தையும் செய்வான். அப்படி ஒரு ஒரு மனுஷனா இருந்திருக்கான். அப்படி இருந்துகிட்டு தான் இந்த பெண்ணை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறான் இந்த ராஸ்கல். அவங்களுக்கு நடந்த மரணம் சாதாரணமான மரணம் மட்டும் கிடையாது. என்னென்ன கொடுமை செஞ்சிருக்கான் பாருங்க. அவங்க கண்ணாடி போடுற பழக்கம் இருந்திருக்கு போல. அந்த கண்ணாடி உடைஞ்சி கண்ணுல போய் குத்தி இருக்குங்க. அந்த கண்ணாடி உடைஞ்சு கண்ணுல குத்தி கண்ணுல இருந்து ரத்தம் வருதுங்க. எப்பேற்பட்ட ஒரு சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மருத்துவருக்கு இந்த நிலைமைங்க. ஒரு மருத்துவர் நமக்கு எதனா ஆபத்து, நமக்கு எதனா பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்மள காப்பாத்துறதுக்கு மருத்துவர்கிட்ட போவோம். கடவுளோட இடத்துல இருந்து அவங்கள வச்சு பார்க்கணும். ஆனா அந்த மருத்துவரையே இப்ப காப்பாத்துறதுக்கு நிறைய சிஸ்டம் வேணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு எடுத்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க சுதந்திர இந்தியா. அது மட்டும் இல்லாம உடம்பு முழுக்க அவ்வளவு காயங்கள். அந்த இடுப்புக்கு கீழ் பகுதியை பார்த்தா செதைச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கு. அப்போ ஒரு பெண்ணா இருந்தா நீங்க காவல்துறையா இருக்கட்டும், நீங்க மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல ஒரு பள்ளித்துறையா இருக்கட்டும், எந்த துறையானா இருக்கட்டும், பெண்ணுன்னா அவள் கற்பழிக்கப்பட வேண்டும். இதுதானே நம்ம இங்க இருக்கிற சிஸ்டம். இதுதான் இங்க இருக்கிற ஜனநாயகம். இதுதான் இங்க இருக்கிற சுதந்திரம். இந்த லட்சணத்துல நம்ம சுதந்திர தினத்தை எப்படிங்க கொண்டாட முடியும் சந்தோஷமா? ஏதோ பேருக்கு கொடியேத்துறோம். எல்லா நாடும் நம்மள பார்த்து மெச்சிக்கணுன்றதுக்காக கொடியேத்துறோம் அப்படின்றது மட்டும் அதுக்காக மட்டும் தான் நம்ம கொடியேத்திட்டு சுதந்திர தினத்தை நாங்க கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பீத்திக்கலாமே தவிர, எதுல சுதந்திரம் அடைஞ்சிருக்கும்? 3 வயசு பொண்ணு, 6 வயசு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, 25 வயசு பொண்ணு, 50 வயசு பொண்ணு, 70 வயசு கிழவிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா, பெண்ணுன்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போனா தன்னோட பலத்தை வச்சு, தன்னோட பேக்ரவுண்ட வச்சு, தன்னோட அதிகாரத்தை வச்சு அந்த பொண்ணை கற்பழிக்கணும். அந்த பொண்ணை
வாழ விடாம செய்யணும், அந்த பொண்ணை கொலை செய்யணும். இவ்வளோ ஏங்க விளையாட்டு துறையில நடக்குதுங்க இது. விளையாட்டு துறையில போன வருஷம் ஃபுல்லா போராட்டம் நடத்துனாங்க. இன்னைக்கு 100 கிராம காரணம் காட்டி டிஸ்குவாலிஃபைட் ஆயிருக்கிற வினேஷ் போகத் அவர்கள் போன வருஷம் இதே போல ஒருத்தர் மேல அலிகேஷன் வச்சு போராட்டம் நடத்தினாங்க. எந்த பலனும் இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்தியால பெண்கள்னா நீங்க அடங்கி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும், நீங்க வந்துட்டு மேல வரக்கூடாது, உங்களை கற்பழிப்போம், உங்களை ரேப் பண்ணுவோம், உங்களை அடக்கி ஆளுவோம் ஆண்கள் அப்படின்ற ஒரு ஒரு கேவலமான தாட் இங்க இந்தியால மட்டும் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா இந்த பெண்கள் மேல நடக்கிற வன்முறையை பார்த்தா இந்திய ஜனநாயகத்து மேலேயே நமக்கு நம்பிக்கையே போயிடுச்சுங்க. இந்த கேஸ்லயே அங்க ஒரு ப்ளூடூத்தை தடயமா விட்டதுனாலதான் அவன் தான் செஞ்சா அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த தடயம் கிடைச்சிருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அவன் ஜாலியா தப்பிச்சு அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். போலீஸும் வருஷ கணக்குல இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவனை பிடிச்சி அவனுக்கு இந்த உலகமே பார்த்து மிரண்டு போற மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அடுத்து எவனாச்சும் தொடுவானா? எப்பேற்பட்ட சைக்கோவாச்சும் இருக்கட்டும், கொன்னுருவாங்கன்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா அவன் அதை செய்வானா? அப்போ தண்டனைகள் கடுமையா இல்ல. பில்கிஸ் பானுன்ற ஒரு பெண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவளுக்கு வயித்துல இருந்த குழந்தைய வெளியில எடுத்து செவுத்துல அடிச்சு கொன்னு அதே குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ரேப் பண்ணவங்களுக்கு அவங்க நன்னடத்தைய காட்டி அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாம் பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, நல்லவங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள ரிலீஸ் பண்ணதுனால வந்த வந்த கேவலம் தான் இது. அப்போ ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படின்னா அவனுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் மேலை நாடுகள்ல கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்தாதான் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் வன்முறைகளும் நம்ம நாட்டுல குறையும். அன்னைக்குதான் நாம வந்துட்டு சுதந்திரமா நம்ம வந்துட்டு உண்மையிலேயே இண்டிபெண்டன்ஸ் டே, உண்மையிலேயே நம்ம சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாட முடியும். மற்றபடி நம்ம எப்படி சுதந்திர தினம்ட்டு இதை நம்ம ஏத்துக்க முடியும்? எந்த சுதந்திரமும் இல்லையே. ஒரு பெண் வெளியில நடமாட சுதந்திரம் இல்ல. இன்னைக்கு பெண் வந்துட்டு படிக்கிற இடத்துல உனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு. நீங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வந்துச்சு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை வந்துச்சு, எல்லா இடத்துலயும் நீங்க அடக்கி ஒடுக்குனா எப்படி எந்த விதத்துல நீங்க நம்ம ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வைக்கிறது? என்னென்ன நம்ம அந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுறது? இது சுதந்திர தினம் தான். சுதந்திரம் வெள்ளைக்காரன் கிட்ட இருந்து வாங்கின தினம். ஆனா நமக்கு கொடுத்த தினம் கிடையாது. சுதந்திரத்தை இந்தியா வாங்கிருச்சு. இந்திய மக்களுக்கு இன்னும் அந்த சுதந்திரத்தை கொடுக்கல. இந்தியால இருக்கிற பெண்களுக்கு இன்னும் அந்த சுதந்திரத்தை கொடுக்கல. எதுல இருந்துமே நமக்கு இன்னும் அந்த சுதந்திரம் கிடைக்கல. இந்தியா மொத்தமும் ஒரே நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா 500 ஜாதிங்க இருக்கும், 2000 ஜாதிங்க இருக்கும். எப்படி? ஜாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடையாது, அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை கிடையாது, அடக்குமுறையிலிருந்து ஒரு விடுதலை கிடையாது, பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடையாது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ல விடுதலை கிடையாது. அப்போ எதுலையுமே ஒரு விடுதலை இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சுதந்திரத்தினும் இது அப்படின்றதுதான் நமக்கு ஒரு கேள்வி. ஜனநாயகத்து மேலேயே இதெல்லாம் சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தின் மேல ஒரு விழுந்த அடியா தான் நம்ம பார்க்கணும். நம்ம போன்றவருக்கு இருக்கிற ஒரே கேள்வி அதுதான். இப்பேற்பட்ட ராஸ்கல்களை, இப்பேற்பட்ட ஒரு தற்குறிங்களை நீங்க வந்துட்டு இவங்களுக்கு கோர்ட் கேஸ் ஒண்ணு நடத்தி இவங்களை கூப்பிட்டு சுத்தி அரசாங்க காசு செலவு பண்ணி என்ன நீங்க சாதிச்சிட போறீங்க? ஆக்சுவலி கைது பண்ண வேண்டியது அந்த கல்லூரியோட முதல்வர் தான். அவர் சொன்னார் பாத்தீங்களா அந்த வார்த்தை, இந்த நேரத்துல செமினார் ஹாலுக்கு இவங்க ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்ன ஒரு சில்லித்தனமான தற்குறித்தனமான கேள்வி. தமிழ்நாட்டுல யாரும் அப்படி கேட்டவே முடியாது. ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு கீழே விழுந்து இறந்துருச்சு ஒரு கல்லூரியில, ஒரு ஸ்கூல்ல. அப்போ அந்த அந்த கல்லூரி முதல்வரை கைது பண்ணிட்டாங்க. அது என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி. இதுதான் தமிழக அரசாங்கம், இதுதான் தமிழ்நாடு. இப்படிதான் எல்லா ஸ்டேட்டையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விரும்புறோம். பெருமையா பீத்திக்கிறாங்க, நாங்க ஆள்ற மாநிலம் எல்லாம் வேற, நாங்க வேற மாதிரி கட்டமைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கட்டமைப்பு. ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்துருச்சு, அடக்குமுறை நடந்துருச்சுன்னா அது எல்லாருமா சேர்த்து அந்த ஆணை காப்பாத்துறதுக்கு பாக்குவாங்க. எனக்கு வர வர இந்த நெத்தியில இப்படி போட்டு வைக்கவங்க இல்லையா, இவங்களெல்லாம் பார்த்தாலே இப்பெல்லாம் எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு, பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ, இவங்க தப்பானவங்களதான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா தொடர்ந்து வடக்குல தப்பு பண்ணிட்டு வர்றவங்க, இந்த மாதிரி சில்லித்தனங்களை பண்ணிட்டு வர்றவங்க எல்லாருமே இப்ப அப்படி போட்டு வச்சுன்னு இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கொடூரமான சம்பவத்துல அரெஸ்ட் ஆயிருக்கிற அந்த ஒரு ராஸ்கல் கொடூரமான ஒரு தண்டனையை அனுபவிக்கணும். அவன் அனுபவிக்கிறத பார்த்து இன்னொருத்தனுக்கு பயம் வரணும். அப்பேற்பட்ட தண்டனைய அந்த கல்கத்தா கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நாம மிக தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இறந்து போன அந்த பெண் மருத்துவருக்கு வந்துட்டு என்ன ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.
இது போல சம்பவங்களை தொடர்ச்சியா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.